காட்டுறேன் பாருங்க. என் பையன் வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து இந்த டிரான்சிஷன்லாம் எடுத்திருக்கான். ரொம்ப அழகாக இப்போ சாய் நரேன் வந்து எடுக்கிறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோம் ஆன் டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கொஞ்சம் நாளாக vlog வந்து பண்ணலை. ஏன்னா அதுக்கு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ரொம்ப ஹார்ட் ப்ரீத்திங்காக இருந்தது, மூச்சு விட முடியல அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார் உங்கள் அப்பா அப்படின்னு அட்மிஷன் வந்து பண்ணிட்டாங்க. அட்மிஷன் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து ஐசியூவில் 2-3 நாள் இருந்தார். அதுக்கப்புறமா வார்டில் வந்து போட்டுட்டு அப்புறமா இப்போ வீட்டுக்கு வந்து நான் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்பா வந்து ஓகேவாக இருக்காருங்க. ஆனால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எங்கேயும் வந்து நடக்கவே கூடாது. பெட்டு பாத்ரூம். அவரோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா 45% தான் பம்ப் ஆகுது. அவர் வந்து நான் வெளியில் போகிறத வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்பா நீ தனியாக போகாதன்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் மூச்சே விட முடியல, மூச்சு திணறிக்கிட்டே இருக்காரு, நடக்க முடியறதில்ல, அதோட வந்து போர் அடிக்குதுன்னு வெளியில் போவார். ஆனால் அதுதான் ரீசன் அவரோட மூச்சு திணறலுக்கு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டைமே கிடைக்கலங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலையும் வந்து நான் போயிட்டு அப்பாவையும் வந்து பார்த்துக்கணும். அண்ட் எங்கள் சித்தப்பா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சித்தப்பாவும் அத்தையோட ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்தாங்க. நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி வந்து பார்த்துக்கிட்டோம். எங்கள் சித்தப்பானா என்னோட யூஎஸ்ஏல இருக்காரு பாருங்க, அந்த சித்தப்பா எதேர்ச்சியாக வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. அதனால தான் vlog வந்து பண்ண முடியல. நான் கடகடன்னு ஒரு சமையலை வந்து முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி இது பார்த்திங்கன்னா இந்த vlog எடுக்கும்போது எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நான் கடகடன்னு ஒரு தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணிவிட்டு சாய்க்கு வந்து ஏன்னா சாய்க்கு செய்யணும், எனக்கும் சாய்க்கும் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். அப்பாவுக்கு வந்து அங்கேயே அவங்க டயட்டை வந்து கொடுப்பாங்க, என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ இதுதான் நடந்துச்சு. நான் வந்து வெளியிலையும் வேலை பார்க்குறேன். வெளியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் சாய் வந்து அவன் வெயிலாக இருக்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கும் வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கேன். வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அலைஞ்சு தெளிஞ்சு இப்போ தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே ரீச் பண்ணேன். இந்த வெயிலில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக வந்து ஆகுது. ஸோ இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெதருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஆயில் ஃப்ரீயாக வந்து இருக்கணும். ஏன்னா எண்ணெய் வந்து ஊற்றும் இந்த வெதரில் வந்து எப்போ பார்த்தாலும் இல்லை, நமக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ மமார்த்தில் பார்த்தீங்கன்னா சியா ஃபேஸ் வாஷ் அப்படின்னு வந்து இருக்குது. சியா சீட்ஸ் அண்ட் செரமைட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து சியா வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவ் பண்ணிவிடும். செரமைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக வந்து கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும். சரியா? ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் நான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். மமார்த்துக்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இட் ஆல்வேஸ் லிசன் டு அஸ். ஸோ நம்ம வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட சஜஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்மளோட சஜஷன்ஸ் படி தான் அவங்க வந்து நம்மளோட அந்த ஆனியன் ஷாம்பூ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணாங்க. தே கீப் அப்கிரேடிங் தட் ப்ராடக்ட் த்ரூ இன்னோவேஷன்ஸ் அண்ட் நிறையா ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி இல்லை, பெட்டர் குவாலிட்டி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், மமார்த்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, mamaart.in வாங்குறீங்க, இல்லை மமார்ட் ஆப்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா என்னோட கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். சோனியா 2025 இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் செக் பண்ணலாம். இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்டோர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் அப்படி நீங்கள் ஸ்பாட் பண்ணீங்க மமார்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க, எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மமார்ட் சியா ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான், பெருசாக ஸ்மெல் இல்லை, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஸோ ஃபார் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம்.
இப்போதான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அப்பா ஓகேவாக இருக்காரு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக விளாக் வந்து எடுக்க முடியாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. ஆனால் எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாய் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்கிறான். அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் செக்கப்புக்கு. அப்பா சொல்கிறேன் ஹாய் சொல்லுப்பா அப்படின்னு உங்களுக்கு ஹாய் சொல்கிறாரு பாருங்க. பாவம் அப்பா வந்து இப்போ ரொம்ப அவரோட ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது. பட் ஹீஸ் ஃபீலிங் மச் பெட்டர் நவ். ஸோ டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். அதுதான் ரொம்ப காஞ்சு போய் இல்லை சரி வாங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலான்னு சாயை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஷாப்பிங்க்கு வந்து வந்திருக்கேன். அது வந்து நம்மளோட மனசை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். அண்ட் ரொம்ப நாளாக வந்து செய்யாத மாதிரி எனக்கு தோணுச்சு. வெளியில் போகணுங்கிற மாதிரி இருந்தது. 10 நாள் என் மண்டை ரொம்பவே காஞ்சு போச்சுங்க. தனியாக அலைஞ்சு இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் சித்தப்பா ஹெல்ப் பண்ணாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனாலும் ரொம்ப டென்ஸ் ஆகிட்டேன் அப்பாவுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு. ஸோ ப்ரே ஃபார் மை ஃபாதர் கொஞ்சம் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக அவர் என் கூட இன்னும் பல வருஷம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே சென்னை சில்க்ஸ்க்கு வந்து வந்திருக்கேன். அண்ட் இங்கே பாருங்கள் இந்த 10 XL இருக்குது பாருங்கள். அது வந்து என் பையன் சொல்கிறான் அம்மா உனக்கு அந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து 2 பீஸ் 800லேயும் இருக்குது, 2 பீஸ் 1000 rupeesலேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. நீங்கள் சென்னை சில்க்ஸ் வந்தீங்கன்னா தெரியும். காட்டன் இதெல்லாம் சாஃப்ட் காட்டன். ஷாப்பிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி வந்து சாய்க்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப தாகமாக இருக்குது. நான் வேறு தண்ணி பாட்டில் வேறு எடுத்துகிட்டு வரல. வெயில் வந்து மண்டையாக பொழக்குது. சாயை வீட்டில் இருடான்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் என்னை விட்டுட்டு இல்லை ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒன்று பிரச்சனை. சாயை கூட்டிகிட்டு நான் வந்து இதில் தாங்க வந்திருந்தேன். ஸ்கூட்டரில் தான் வந்திருந்தேன். நான் வந்து சும்மா கார் எடுக்கிறது கிடையாது. நான் எங்கேயாவது ரொம்ப வெயிலில் மத்தியானம் வேலையில் போகிறேன் இல்லை அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் நான் தான் எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்லாம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டேன். சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து வாங்கினேன். ஓகே அழகான பீச் கலரில். சாய்க்கு வந்து பீச் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ பீச் கலரில் வந்து டிஷர்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே நிறையா பேர் போட்டிருந்தீங்க சாய் ரொம்ப அழகாக இருக்கான், ஸ்மார்ட் ஆகிட்டான், பெரிய பையன் ஆகிட்டான் அப்படிலாம் வந்து போட்டிருந்தீங்க. இருக்கட்டும். ஓகே திஷ்டி ஆகுது. 595ங்க இந்த ஷர்ட் வந்து. இது பாருங்கள் பின்னாடியும் அழகாக இருக்குது பாருங்களேன். பிரிண்ட்டு பின்னாடி அழகாக இருக்குது. அதே மாதிரி முன்னாடியும் வந்து அழகாக இருக்குது. என்னோட ஷாப்பிங் வந்து நான் காட்டுறேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி நியூஸ் எல்லாம் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஹாப்பி நியூஸ் என்னது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த vlogல வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸில் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரெடிமேடில் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். காட்டன். ஓகேவா காட்டன் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வருஷப்பருப்புக்கு வந்து புதுசாக வந்து தைச்சி போடலாம் அப்படின்னு. இப்போ சம்மர் வருது இல்லையா அதனால காட்டன் வந்து வாங்கினேன். இப்போ பாருங்கள். ஓகே அதோட துப்பட்டா வந்து இது வந்து துப்பட்டா. அதுக்கப்புறமா கீழே வந்து இது வந்து பேண்ட்டுக்கு. இது வந்து பேண்ட்டுக்கு மேலே குர்தா சல்வார் குர்தாங்க. ஒரு மாதிரி பியூர் காட்டன் இல்லை, ஒரு பிசி கிளாத்தும் இருக்குது. பட் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்குமா. எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் வந்து பிடிக்கும். இது வந்து சாஃப்ட் காட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இது வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 595. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மாடர்னாக எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சது வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமான்னு. சரி பரவாயில்ல துப்பட்டா வந்து வாங்கியிருக்கேன். துப்பட்டாவோட நம்ம வந்து போடலாம் அப்படின்னு. ரொம்ப மாடர்னான சல்வார். இதெல்லாம் நான் போட்டே இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சுங்க.
இதை காட்டுறேன் பாருங்கள். என் பையன் வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து இந்த டிரான்சிஷன்லாம் எடுத்திருக்கான். ரொம்ப அழகாக இப்போ சாய் நரேன் வந்து எடுக்கிறான். ஸோ பாருங்க, ஃப்ராக் டைப்பில் இருக்குது, பெருசாக இருக்குது, பூதாகரமாக இருக்குது. இது வந்து எத்தனை அப்படின்னா டபுள் எக்ஸல் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு. எனக்கு டைட்டாலாம் நான் போடுறதில்லை, அதுக்காக இல்லை, ரொம்ப ரொம்ப தொலைபொலன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இது எடுத்தேன். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 545. ஓகே, இதுக்கு வந்து பேண்ட் வந்து பாருங்கள், இதுக்கு பேண்ட் வந்து பிங்க் மாதிரி எடுக்காமல், ஏன்னா பிங்க்கு வந்து எனக்கு ரொம்ப அழுத்து போச்சு. பிங்க்னு வந்து சூஸ் பண்ணி இல்லை, இப்போல்லாம் க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால இதுக்கு வந்து க்ரீன் கலரில் லெகின்ஸ் வந்து வாங்கினேன். இதோட லெகின்ஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 549 வந்து இதோட லெகின்ஸ். அண்ட் பிரிஸ்மா பிராண்ட், 2 பிராண்ட் வாங்கியிருக்கேன் தனித்தனியாக. இது வந்து பிரிஸ்மா பிராண்டு. இதோட துப்பட்டா இங்கே இருக்குது, பயந்துட்டு துப்பட்டா வைக்கலையா அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து டார்க் க்ரீன். அவங்க கடையில் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து பிங்க் எடுத்துக்கலாமே, இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து இல்லை நான் க்ரீன்லேயே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இது வந்து டார்க் க்ரீனா, இது வந்து லைட் க்ரீன். இந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீவ்ஸ் கலர், அது வந்து அந்த க்ரீனு. அதே மாதிரி இதோட இதுவும் லெகின்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டார்க் பிஸ்தா க்ரீன், பாசி பச்சை வாங்க பாருங்க, அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ துப்பட்டாவோட எடுத்துகிட்டு இருக்கேன். துப்பட்டா இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் இன்னும் வெயிட் வந்து ஜாஸ்தியாக நல்லா இதில் வந்து தெரியல. ஆக்சுவலி லாங் குர்த்தா போட்டோம்னா வெயிட் தெரியாது. இந்த மாதிரி இல்லை ஃப்ராக் டைப்லாம் போட்டோம், சின்ன பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட் வந்து தெரியுது. ஓகே, பட் எனிவேஸ் இல்லை, நான் ரொம்ப ஆசை. இந்த பஃப் கைலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த பஃப் கை வந்து போட்டெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ நான் வந்து எடுத்தேன். இதை எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஒரு செட்டு வந்து எடுத்தேன்னா, ஸோ எல்லாமே ரெடிமேடாக எடுத்துக்கிட்டேன். ஒன்று மட்டும் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். ஓகே, அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ். எனக்கு இதுவும் வந்து ரொம்ப பிடிச்சது. இதுவும் டபுள் எக்ஸல் தான். இது வந்து 695. இதுலேயும் பாருங்களேன், பஃப் கை வருது அண்ட் கொஞ்சம் லாங் லென்த்தில் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸில் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப பெருசாக வந்து தெரியாது. ஆனால் பின்னாடி ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் டைப் கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்களா இந்த டீட்டெயிலிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன், இல்லை மெரூனுக்கும் இந்த டார்க் ஒரு மாதிரி ப்ளூவா க்ரீனான்னு எனக்கு தெரியல. இது நடுப்புற ஆரஞ்சு வேற. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து எடுத்தேன். வாசாய். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இதோட மேட்சிங் வந்து கீழே லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளை பேர்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஓகே, இதோட ரேட் வந்து அதோட கொஞ்சம் கம்மி தான், 499. ஆனால் இதோட துப்பட்டா எங்கன்னு நான் பார்க்கணும். பாருங்க, இதோட துப்பட்டா வந்து இதுக்கு துப்பட்டா இதுக்கு துப்பட்டா ரொம்ப அழகாக கிடைச்சிருக்கு. இதோட துப்பட்டா விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 தனியாக. ஓகே, இது அப்படியே செட்டாக சேர்த்தோன்னா 1000 rupeesக்கு மேலே வந்து வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி துப்பட்டா ஆனால் மேட்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து கீழே லெகின்ஸ். ஸோ நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். துப்பட்டா லெகின்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் இந்த வாட்டி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஏதாவது நல்ல அக்கேஷனில் வந்து புது ட்ரெஸ் வந்து போடலாம். நாளைக்கு வந்து இந்த க்ரீன் ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு இருக்கேன். போட்டேன்னா vlogல வந்து கண்டிப்பாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ எஸ்ங்க, இதான் என்னோட குட்டி ஷாப்பிங். என் குட்டி ஷாப்பிங்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு, ஒரு 3000க்கு வந்துருச்சு. சரி, நம்ம போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெய்லர் கடையில் போயிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். யா, இப்போது வந்து அப்பா ரொம்ப பெட்டராக இருக்கார், ஜம்முன்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹீ இஸ் லைக், இனிமேல் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஹார்ட் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்க போகிறாராம். பார்ப்போம். ஏன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது. அந்த குட் நியூஸை வந்து அழகாக
சொல்ல வேண்டிய டயத்தில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நாங்கள் எல்லாரும் அதுக்காக வந்து ரெடியாக ஆகணும். அதுக்கான நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.